என்ன கேட்க மோட்டர் பாப்பு எப்படி இப்போ அங்கே அதுக்கு உங்களுக்கு அடுத்த வேறு உடுப்போல் வாங்க போகுமே சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி உடுப்பா இருக்கா பாரு. அடுத்த கட்ட நாங்கள் சைக்கிள் வாங்கி வீட்டே வார் உங்களோட அப்பாவும் தம்பி எப்போ ஒரு மாற்றத்தினால ஏழாத காலம் அதால எப்படியான ஆக்களை எப்படின்னா சொல்லவும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம். என்ன காரணம் என்றால் நாங்கள் ஏற்கனவே அளவட்டில் இருக்கிறான ஒரு தம்பி மாற்றுத்திறனான தம்பியை சந்தித்து அவங்களுக்கு உதவியை செய்கின்றோம். இன்றைய தினம் அவருக்கு என்னால் அவர் மாற்றுத்திறனாலே ஒரு கால் ஏழாடு நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அவருக்கு என்னென்னா நாங்கள் ஒரு சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தோம்னால் ஒரு கால் குலமாகும் அப்படி என்று என்னோட ஃபோனில் ஒரு அண்ணாவோட சொல்லியிருங்க. அதுக்கு நான் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி அதுக்குரிய பணங்கள் எல்லாம் இப்போ இந்த கையில் வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இந்த தினம் நான் அளவுக்கு இருக்க தம்பிக்கும் அவங்களுடைய அம்மா தான் அவங்கள பார்க்குறாங்க. இப்போ அவங்களையும் பெற சொல்லிட்டேன். இப்போ வந்தோன்னு இருக்கிற மக்கள் நாங்கள் அவங்க வந்தோடனே என்ன செய்ய போகிறோம், கூட்டிக்கொண்டு போய் தம்பியே இந்த ஜிம் கடையில் என்ன நினைக்கிறேன் இல்லாட்டி அந்த ஸ்போர்ட்ஸ் சாமான்கள் கிரிக்கெட்டில் அந்த பத்துகள் போல்கள் ஃபுட்பால் அப்படியான அந்த கடைகளில் இருக்கும் அந்த ஜிம் செட்டு. இப்போ அதில் போய் தேவையான அந்த சைக்கிள் ஒன்று அவர் ஒரு வரையில் இருந்தால் அந்த இரும்பு போடுற மாதிரி கிடக்குதுனால் அதை வாங்கி நாங்கள் கொடுத்து அவரை ஓட பண்ணினோம்னா நல்ல அதனால் இப்போ வந்து வந்துட்டோம். அடுத்தது ரஞ்சன் அண்ணா சொல்லியிருந்தார் சூஸ்டருக்கு தம்பிக்கு பிறந்த நாள் எப்படின்னு கேட்டார். இப்போ முடிஞ்ச அண்ணா போய் இந்த பிறந்த நாள் பரவாயில்லை அவரை கூட்டின ஐஸ்கிரீம்கள் கேக்கள் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது பிரான்ஸ் வைக்கிற கமலாக்கா அவங்களும் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் அவங்களுக்கு உடுப்புகள் அதை வாங்கி கொடுத்து நீர் கண்டு அவங்கள கையில் கொடுக்கணும். தம்பி வரும்போது நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் ஜீன் கடைக்கு போய் ஜீன் செட்டாகிட்டு சைக்கிள் தான் வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லாட்டி அது பிறகு தான் பார்க்கலாம். அடுத்தது ஐஸ்கிரீம் கடை கூட்டின்னு போவோம். அடுத்து உறுப்பு கடை கூட்டின்னு போவோம். என்ன அவர் கொஞ்சம் கஷ்டம் பண்ணி அதை நடந்து வருவோம். சரி கிடைக்கும் இல்லை பார்க்கலாமே நேராக பார்க்கல தானே நேராக பார்க்கல. சரி அப்போ அவங்க வந்தோடனே நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டி இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அது தவிர்த்தால் நாங்கள் வேறு இடத்துல போய் வாங்கி கொடுப்போம். என்னென்று அவங்க வந்தோடனே பார்க்கலாம். ஓகே சரி வாங்குவோம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பிட்டோம். இந்த ஜிம் பைக் சேர்த்துகள் இருக்கிற ஒலிம்பியா போட்டு ஒலிம்பியா அந்த ரோடு அடுத்த ரோடு அந்த ரோடு அதனால் போய் போயிடுங்க. அதனால் போய் மண் பெய்யுங்க அதால் போ. அவங்க இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் ஷெட் போய்கிட்டு தான் போய் விசாரிச்சு இருக்கிறேன். எனக்கு சரியான இடத்துல வந்து ரஜிதா இந்த கடையிலே நான் கடைசி முயற்சி அமைதின்னு சொல்லி போட்டு போகிறேன். கடைசியாக இந்த கடையில் போட்டு வரணும். ஆமாம் போமா அவளுக்கு இன்னும் தூக்கம் இல்லாத முதல்ல நாங்கள் நடப்பாங்க அங்கேயோ
ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். குடிப்பியா ஐஸ்கிரீம்? என்ன குடிப்பா? ரைட்டாப்பா போம்மா. என்ன குடி? வாங்கி தர குடிச்சு. அற்பளமோ பூச்சொன்று போடலாம் கொஞ்சம் இல்லை கால் முடிஞ்சு தான் இருக்குங்க. அவளுக்கு உடுப்பாடம் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். என்ன உடுப்பாடப்ப மாட்டேங்குது. என்னடா சரி ஓமோ எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்து இதை காலம் பிழைப்படுத்தணுன்றால் முழங்கால நாலு எழும்பி காலை தூக்கி சொல்லுவார். என்னோட நடத்திய வெளி நான் இல்லைன்னு சொல்லணும். அவன் நடப்பேன். அழைச்சி போறீங்க? அழைச்சிங்க சில இடத்துல கூப்பிட்டா சரியா? ஓகேயா? அது எப்படி என்ன ஆஃபீஸில் என்ன குடிப்போம்? என்ன பிடிக்கும்? அசுப்பழமா? பேப்பர் இருக்குல்ல? ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? என்னது இங்கே பாரு, வடிவா எடுத்து சாப்பிடுவோம். இப்படி எடுத்து பெறது இல்லைண்ணா. எப்படி ரோலை கடிச்சாடி சாப்பிடு. ஐஸ்கிரீம் பெறது இல்லைன்னு நல்லா குடிப்பார் ஐஸ்கிரீம். நானும் குடிக்கட்டேன். ஐஸ்கிரீம் குடிக்க வந்துருக்கியா இல்லையா?
ரெண்டு கையிலும் பிடிச்சி தான் சாப்பிடணும். டிஷர்ட்டில் கொட்டுன போகுது. வேறு எப்படி ஐஸ்கிரீம் மாடிவா குடிய முடிவா? ஆ எப்படி இருக்கு? ம் மூமெண்ட் தான் வருது தானே வாசனம். இதால பிடிக்கும் கை இப்படி இப்படி. நல்லா இருக்கா தம்பி? என்ன உனக்கு எட்டுது இல்லையா ஐஸ்கிரீம் குடிக்க? ஆ எட்டுது இல்லையா? என்ன ஃபுல்லாக குடிப்பானு? முதல்ல உங்களுக்கு எத்தனை வயசு இவ்வளோ ஃபுல்லாக குடிக்கிறீங்களா ஐஸ்கிரீம்? ஆ 64 வயசுல இந்த கப் ஃபுல்லாக குடிப்பீங்களோ? ஆ குடிப்பீங்களோ? என்ன சொல்கிறீங்க? ஆறு ஆறு துளசிங்கம்மா ஆரா ஆறு உங்களோட ஐயாவே அவர் அப்படி தானோடா? என்ன பேர் அவருக்கு? என்ன பேர்? துளசிங்கம்மா. அவரும் அப்படித்தான் ஃபுல்லாக குடிப்பார் ஐஸ்கிரீம். என்ன சொல்ற? சரியா திருப்பி வச்சுக்க. இப்போ யாழ்ப்பாணம் ரியோவில் நிற்கிறோம். என்ன சார் நிறைய பேர் வந்து போட்டு கொடுத்துன்னு போயிடணும். சார் வந்து நினைக்கிறாண்டு குண்டு தம்பி என் கூட்டிக்கு வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிரிப்பை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? காணுமா இல்லை இன்னும் வாங்குவோமோ? ஆ தம்பி காணுமோ? மேசை கொஞ்சம் உயரமாக இருக்கா அவனுக்கு? ஆ என்ன ஃபுல்லாக குடிச்சு முடிச்சு தான் கிளம்புறது என்ன? அவரும் அப்படி தானா? அவரும் அப்படி தானா? நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட வேறான்னு சொல்கிறேன். அம்மா அப்பா இல்லை, சின்ன வயசே பிறந்தோன்னே இறந்துட்டுனா அவர்கிட்ட. தெரியாது உங்களுக்கு? அம்மம்மா தான் வளர்க்குறா. என்னடா இந்த அக்ஷனை தான் தம்பிக்கு இப்படி ஆனது. இப்போ அதை நாங்கள் எடுக்கிறது அன்னித்தான் அந்த காலை கொஞ்சம் பிளப்படுறது தான் இவ்வளோ தூரம் ஓடுபடி தீக்கிறேன். இன்றைக்கு எத்தனை கடை ஏறி தங்கிட்டோம்னு டவுனுக்கு ஃபுல்லாக தம்பிக்கு அந்த சைக்கிள் வாங்குறதுக்காக. என்னம்மா என்ன சைக்கிள் வேணுமோ தம்பிக்கு? உனக்கு உண்மையை சொல்லுவாப்போம் வேணுமோ? இப்போ எத்தனை கடைக்கு போயிருப்போம் சொல்லுவாப்போம். எத்தனை சைக்கிள் எத்தனை என்ன சைக்கிள் கிடைக்காதபடியால் இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அடுத்தது வேறு என்ன உடுப்புகள் வாங்க போவோமே. ஆ உடுப்பு வாங்க போவோமே. அது இது அண்டைக்கு எடுத்த உடுப்பு என்ன இந்த டிஷர்ட்? அண்டைக்கு எடுத்து தான். இப்போ நாங்கள் இப்போ உடுப்பு வாங்கி போவோம் என்ன? பொறுப்பான தம்பி தானே நான் கொண்டு தம்பி. ஆறு சுற்றி பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன், சுற்றி டிவி பார்க்குறேன். சுட்டி டிவியோ? ஆ ஆறு அப்படி
பப்புளு மோட்டு பப்புளுவோ மாட்டு பப்புளு என்ன கேட்கும் மோட்டு பப்புளு ஆ அம்மா சிரிக்கிறா என்ன செய்யுமா என்ன செய்யும் ஆ கடைசியாக சொக்கோட தூக்கி அடிக்க வைக்கிறான் அப்போ என்ன சொல்கிற ஆ கரண்டியால் பார்த்தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது ஆ அவரும் அப்படித்தாங்களா தாத்தாவும் ஆ அப்படித்தானே ம் ஐயா எப்படி சொக்கோடி அடிப்பார் ஆ எப்படி இருக்கு நல்லா இருக்கு இப்படி தம்பியை கூட்டின்னு வரணுங்களாம்மா பேச்சு அதான் என்ன வேலை அதானே சரி அடுத்தது எங்கே போவோம் தம்பி உடுப்பு கடைக்கு போவோமோ ஆ சரி உடுப்பு கடைக்கு போவோம் என்ன காணுமா தம்பிக்கு வயிறு ஃபுல்லாகிட்டோ சரி அப்போ வெளிக்கிடுவோமோ போவோம் என்ன ம் சரியா அம்மா போவோம்மா அடுத்து ம் அங்கே வாத்தாடி ரைட் இது வடிவா எங்கம்மா போவோம் வேற துடுப்பு எடுக்கணுமா என்ன யாருக்கு யாருக்கு உடுப்பா போய் ஏதாச்சும் போகமாட்டேன் எடுத்துன்னு போமாம்மா எடுத்துன்னு போவோமே நம்ம இருந்து ஓடுறதானே சைக்கிள் ஒன்று வாங்குறது தான் இப்போ யாழ்ப்பாணம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு 4-5 கடை ஜிம் கடைகள் மற்ற சிங்கர் எல்லாத்தையும் தெரிஞ்ச நாங்கள் கிடைக்கல ரியோக்கு வந்து ரஞ்சன் அண்ணா சொல்லி விட்டவர் அந்த தம்பிக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுங்க கேக்குகள் என்ன கேட்குறாரோ வாங்கி கொடுங்க வந்து இப்போ ஐஸ்கிரீம் கேட்ட போயால் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ அடுத்ததாக கொஞ்சம் உடுப்புகள் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கிறோம் அதையும் போய் பார்த்துட்டு இந்த சைக்கிள் கிடைச்சா வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லைன்னாலும் அடுத்த முறை தான் அவருக்கு வாங்கி கொடுப்போம் பார்க்கலாம் நாங்கள் போயிட்டு உடுப்பாடு என்னென்ன உடுப்பு தம்பி இந்த ரோட்டெல்லாம் கொண்டு போயிடலாம் ஆட்டோ கயிறு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரட்டா என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் டிஷர்ட்டோ ஆ
சரியா நாங்கள் எடுத்துகிறோம் வாங்கம்மா போ. எத்தனை உடுப்பு வேணும்? 2 3 எடுத்து வேணும். ஷோர்ட்ஸு கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். பெரிய ஷோர்ட்ஸாக தான் அது வரைக்கும் தானே கிளாசிக் தான். நல்லா வேணும் இன்னைக்கிட்ட வந்துட்டு நல்லா வேணும். இந்த கையில் இருக்க பார்ப்போம். இப்படி ஷோர்ட் தாங்க வேறு மாடலில் பிளாஸ்டிக் மாடல் தான். ரெண்டு கிராம் ரெண்டு ஜீன்ஸ் டிஷர்ட் தான். 2 டிஷர்ட் பெருசு பெருசு வேறு கலரில் வேறு மாடல் தாங்க. அளவு தெரியுதுண்ணா நல்ல டீசர்ட். எப்படி சார் எங்களுக்கு ஒன்று எடுக்கலாம் போல இருக்கு. என்ன சரியா இருக்கு நல்ல டீசர்ட். எப்படி ஒரே தேவையான உங்களுக்கு இருக்கு. அன்றைக்கு எடுத்த அளவு இல்லையா? நீங்கள் வந்த எடுத்த அளவில் இருக்குமா? அம்மாவோட சட்டை ஒன்று காட்டுங்க. காட்டுங்க எடுத்துன்னு நல்ல அளவாக எடுத்துன்னு வாங்க. அளவான சட்டை எடுத்து சார் உங்களுக்கு கை அப்படி தைக்க உள்ளதான் டீஷர்ட் 1000 ஒரு டீஷர்ட் 1150 ஒரு ஃப்ராக் வந்து 3600 3100 15. அப்போ அம்மா உங்களோட ஃப்ராக் தான் விலை கூட. தம்பிக்கு ஒரு சோடி 2000 தான் தருது. இல்லை பிரச்சனை இல்லை எடுத்துட்டீங்க. 250. சரிங்க என்ன வேறு ஏதாச்சும் என்ன சொல்கிறீங்க? வேணுமாட்டா திருப்பி வாங்கலாம் தானே? வாங்கலாம் தான். சரியா
காயாதான் இருக்கிற என்ன சாஞ்சி இருக்கிறபடி வாழ் என்ன மாதிரி உடுப்பா பாரு உடுப்பா பாரு எடுத்து அதுக்கப்புறம் உடுப்பை பாரு என்ன கிடக்கண்ணு பிடிச்சதோ பிடிச்சது எங்கே எங்கே ஓமர் சொல்லணும் சரி குட்டில் கூட உதவி செய்ய மாட்டேங்குது ஆட்டுக்குட்டில் கூட உதவி செய்ய மாட்டேங்குது ஆட்டுக்கொட்டில் போடவோ ஆட்டில் கொட்டில் போட உதவி செய்யலாமாம்மா இப்போ முதலாவது சைக்கிள் தம்பிக்கு வாங்கிட்டு தான் மிச்சத்தை சர்வம்னு பார்த்தேன் உங்களோட காசு அப்போ என்ன செய்கிறது இப்போ யோசனையாங்களே சைக்கிள் கிடைக்கவே இல்லை யாழ்ப்பாணம் ஃபுல்லாக இப்போ நீ பவனியா இல்லை கிளிநொச்சி பவனியா போய் தான் எடுத்துடணும் என்ன செய்யணும் ஜோதிச்சோண்டே நிற்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ போங்கோ அடுத்த கட்டம் வந்து என்னென்னு பார்ப்பேன் சரியா அரசுனா தம்பிக்கு கேள்விகள் ஆச்சரியங்கள்லாம் கூட்டி வாங்கி கொடுங்க அவர்கிட்ட சிரிப்பு நல்லா பிடிச்சிருக்கான் என்ன சிரிப்பு நல்லா பிடிச்சிருக்கான் சொன்னேன் அடுத்தது கமலாக்கான்ற மாதிரி இருக்கிறாங்க பிரான்ஸில் அவங்க சொல்லியிருந்தாங்க தம்பிக்கு உடுப்புகள் எல்லாம் வாங்கி கொடுங்க என்ன வேலை வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன் அது என்ன செய்கிறேன் நான் சொல்லுங்கள் இங்கே என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டேன் அப்போ அதான் உடுப்புகள் வாங்கிட்டு என்னென்னா கூட நாங்கள் சிலவழியில் கூட வருவோம் என்னென்னா காசு வந்து தருவாங்க ஒன்று உடுப்புகள் அதான் அதுக்கு தான் இப்போ 2 ஷோட்டும் 2 டிஷர்ட்டும் தான் இது போதும் தான் இப்போ மிச்சம் பணத்தை நான் உங்கள்கிட்ட தான் இல்லை நீங்கள் ஆட்டுக்கு கொட்டில் போடலாம் இன்னும் ஒரு ஆட்டை வாங்கி ஆனால் முக்கியம் எனக்கு அந்த சைக்கிள் காசு நாங்கள் அம்மாட்ட கூட அம்மா ஏதோ அதை பிரயோசனப்படுத்துவா அதனால இந்த சைக்கிள் கிடைக்காது சுருத்தி இல்லாமலே நான் சொன்னேன் கண்டிப்பா அவங்கள அந்த கொட்டில் போட எவ்வளோ முடியும் உங்களை காட்டு கொட்டில் போட கிட்டத்தட்ட சும்மா நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ முடியும் 30-40 கிலோ முடியும் இப்போ நாங்களும் அந்த பணத்தை தரம் போட்டு வைக்கிறோம் அடுத்த கட்ட நாங்கள் சைக்கிள் வாங்கி கரெக்டாக போயிட்டே வாடு கூட சரியா பிரச்சனை தான் இப்போ முடிஞ்ச வாங்க நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வரீங்க நான் சாப்பாடு எனக்கு இப்போ முடிஞ்ச கணக்கெல்லாம் இருக்கட்டும் அதை நான் பார்க்குறேன் என்னென்று புறம்பா உங்களுக்கு ஆட்டுக்கொட்டில் போட எவ்வளோ ஒரு 50 தான் காணும் அந்த அண்ணா அந்த ஆட்டோ காசு அதான் கேட்டால் அதையும் கொடுக்கணும் எவ்வளோ அண்ணா வரும் எவ்வளோ 2400 இப்போ இவங்க வந்து கூட்டிட்டு இங்கேருந்து வர்றதுக்கு என்ன பண்ணாங்க மலிவே இருக்கு அப்பாவும் இப்படி வெள்ளக்காரதான் அதனால உங்களுடைய அப்பா இன்றைக்கு எங்களோட கடிமேல் என்று சொன்னவர் மதிய சாப்பாடு மெற்பணம் செய்து அப்ப நீங்க தான் கொஞ்சம் போனஸா கொடுக்கணும் நான் எடுப்பீங்க இவ்வளவு இடம் சுத்தினோம் அவங்களுடைய அப்பாவும் தம்பி எப்போ ஒரு மாற்றத்தினால இயலாத காலம் அதாலாம் எப்படியான ஆக்களை எப்படின்னா கூடவும் மற்றாக்களும் கூடவும் அந்தாக்களும் கூடுமே தான் சொல்லுங்க எடுக்கிற ரேட் எடுப்பீங்க மற்றாக்களுக்கு அப்போ தம்பி போல ஆகலன்னா குறைவு நீங்க என்ன இருந்தாலும் இப்ப கூட தான் கொடுப்போம் எங்க சாப்பாடு வந்து நிறைய காருக்கு விடாம எவ்வளவு தூரம் சுற்றினாங்க நான் சற்று எதிர்பார்க்கல இப்படி ஒரு தொகை உண்டு அது பிரச்சனை இல்லை அந்த பணத்தை தரேன் அம்மாக்குரிய 50,000 தரேன் நீங்கள் போடுங்க
அப்படின்னா வாகனத்தில் அதை கொண்டு வந்து அப்படி வீட்டடியே கொண்டு வருது கொண்டு பண்ணிட்டாங்க பிறகு தம்பி ஓடி காட்டிட்டு கொடுப்போம் சரியா 10 20 30 40 50 பாருங்க என்ன பாருங்க கூட வந்துட்டு பத்து அவங்களாம் மறந்துட்டு அவங்க அப்படியே சொல்லாங்க 30 40 50 என்ன குறைதான் என்னைக்கா காசு விடுன்னு அவங்க பண்ணினாலும் அண்ணா ஒருத்தர் சிரிக்கிறான் அவ்வளோ பாத்தியா ஆமாம்மா காசை குறைவாண்ணி போட்டு குறையும் சரியம்மா நீங்கள் கட்டி மட்டும் போனாலும் அழுவ வந்து கண் கலங்கிடுது அழுகுற மாட்டேன் அழமாட்டான் அழுத கண்ணீர் வராது வெளியில நான் பொம்பி தோசை மட்டும் பொங்குவேன் அதான் நான் இங்கே ஓடி வந்தேன் வண்டி பெட்டி கொண்டு வந்து பண்டு பட்டு வாங்கி கொடுத்துனாங்க நீங்கள் எவ்வளோ கேட்டுக்கீங்க 2600 சரி இப்போ மற்றும்படி அம்மாங்க கேட்டால் குறைவு எடுங்க இன்றைக்கு நீங்கள் எங்களோட சுற்றின வழியாக 3000 ரூபா 3000 கொடுக்கணும் ஓ இது எங்களுக்கு சந்தோஷம் இப்படி கொடுக்குறோம் அவன் தம்பி எனக்கு நியாயமா எடுப்பேன் நான் அப்படிப்பட்டவனால நான் அவனை பிடிச்சேன் நான் இங்கே வந்து அப்படி இவ்வளவு பொறுமையை இழந்து என்னம்மா வாரீங்களோ இது அப்படியான ஒரு வார்த்தை இது வரைக்கும் வரவும் இல்லை ஒரு 10 கடைக்கிட்ட ரங்கி அதுவும் எத்தனை உள்ளொழுங்க மெயின் ரோட் அது ஒரே இடமா போய் வர போற வேண்டிய எத்தனை வேண்டிய எனக்கு மனசாட்சிக்கு நான் கொண்டு நான் வீட்டுக்கு அவங்க தான் சொல்றாரு இப்போ நம்பி என்ன வழி தான் அப்படி எடுங்க இல்லாட்டி போகிற ரேட் இல்லைம்மா நீங்கள் இப்போ இந்த 50,000 கொண்டு போய் பக்கத்தில் போடுங்க போன முறை அந்த ஆடு பணம் 50 எவ்வளோன்னு மறந்துட்டீங்க 70 நானும் மறந்துட்டேன் எவ்வளோ ஆடும் குட்டி இன்னைக்கு ஆடு இந்த ஆடு குட்டி இந்த மலை குட்டி நல்ல குட்டி இந்த வந்து நான் கொட்டி போட்டு அடுத்த முறையே கொட்டி நிற்கும் ஆடு நிற்கும் கொட்டி போட்டு மாறி மலைக்கு வெயில் வியாபாரம் போய் தாங்காது வெயில் காலம் இங்கே கலங்கள் இதெல்லாம் கட்டுறோம் அப்போ மாறி மலைக்கு கட்டாயமாக இருக்கு ஆடு வளர்க்கணும்னா அதுக்கு தகுந்த வளர்க்கும் நாங்களே போல அது முடிவு நான் சொன்னேன் பாவம் எடுத்து அந்த இருந்த பிள்ளைக்காரங்க சொன்னேன் கேட்டுப்பாங்க நம்ம எனக்கே தெரியுது அதான் சார்ஜுக்கு இதை கொண்டு கொட்டையில் போடுங்க நான் பிறகு வந்து உங்களை கணக்கில் பார்க்குறேன் போனவங்களை வந்ததுக்கெல்லாம் சரியாக இருக்குங்க என்ன கலைச்சி பண்ணுங்க வேறு உங்களுக்கு இருங்க சரியா நீங்கள் கொட்டில் போட்டோன்னா எப்படியும் நாளைக்குலாம் நாளைக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொண்டு வந்து தம்பிகிட்ட கொடுக்கணும் என்ன தம்பி தம்பி வேறு என்ன வேணுமோ ஒரு சிரிச்சு காடு சந்தோஷமா 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 இருக்கு ரைட் சரி நீங்கள் கொட்டிலையும் போடுங்க நான் வந்து அடுத்தது என்னென்னு பார்க்குறேன் என்ன அடுத்த முறை சைக்கிளோட பெறுவேண்ணே சரிதானே ரைட் ஓகே ரஞ்சன்னா தான் சொல்லியிருந்தார் இந்த அரிசிங்கள் வாங்கி கொடுக்க சொல்லி ஆனால் பிறந்த நாளை கொண்டாட சொல்லி தம்பின்ட்டு அம்மா கூட கால் பண்ணி கேள் நானே அம்மா பிறந்த நாள் முடிஞ்சேன்னு சொன்ன வழியா சரி முடிஞ்சா அப்புறம் சொல்லி அவர் தான் காசு போட்டுவிட்டார் அவர் ஒரு நிறைய போட்டிருக்கா நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வீட்டை கணக்கெல்லாம் முடிக்கணும் பங்கெல்லாம் முடிக்கணும் ஏன்னா அதாவது கமலாங்காலும் ஒரு 50,000 அவங்களுக்கு கூட ஊட்டார் அவங்களும் ஃபுட்பால் வாங்கி கொடுத்து மிச்சத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி நான் வந்து நான் 2-3 நாள் வந்துட்டு உங்களை பார்த்து முடிக்கும் ஏன்னா ஓகே பாய் 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 நம்பிக்கை ஓம் அப்புறம் சிரிப்பாலே வழிபடுத்துறேன் சந்தோஷம் அச்சா போட்டு வாங்க போயிட்டு வரமேண்ணா அடுத்த ஆட்டு தான் நம்பிக்கை பெரிய கிஃப்ட் இருக்குது ஏன்னா சரி பாய் ஓகே நான் போட்டு வரேன் ஓ நன்றி சரிதானே போதும் தானே போகிறேன்
தம்பி பாய் வந்து சைக்கிள் வாங்கி தாருங்க என்ன அவளே வாங்கி தராது சைக்கிள் இல்லை சரி சரி பாய் ரைட் ரைட் ஓ நன்றி தம்பி சரி